தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 7.5 சனியின் பிடியிலிருந்து கொஞ்சம் விடுதலையும் விமோச்சனமும் நிம்மதியும் ஓய்வும் கிடைக்க போகுது. யாருக்கு? மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு. காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் தாங்க. அந்த வக்ரத்தால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற நன்மைகள், நடக்க போகின்ற விஷயங்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய சேனலில் பதிவு செஞ்சாச்சு. இதுவரை பார்க்காத நண்பர்கள் சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரை 12ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காருங்க. 7.5 சனியின் ஆரம்ப காலத்தில் இருக்கீங்க. சனி பகவான் விரயச்சனியாக பாத சனியாக ஆரம்பித்திருக்கிறார். இந்த 2.5 வருஷ காலத்தில் விரயச்சனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமடையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதை தரப்போகுதுங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ரமடைகிறார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இவர் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை அவருடைய பயணம் பின்னோக்கியதாக இருக்க போகுது. அதாவது வக்ர கதியில் இருக்க போகிறாரு. இதனால் சனி பகவானால் யாருக்கெல்லாம் கெடுபலன் நடந்ததோ அவங்களுக்கு நல்லது நடக்குங்க. அப்போ மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு விரயச்சனி காலகட்டம் இல்லையா? தேவையில்லாத விரயங்களும் அலைச்சல்களும் வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் இவற்றையெல்லாம் கொடுத்த சனி பகவான் அதிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இதனால் உங்களுக்கு முடிக்க முடியாத பிரச்சனைகளையும் முடிக்க முடியுங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக 3 விஷயத்தில் முடிவுக்கு வரப்போகுது. அதில் முதல் விஷயமாக வர்றது மாமியார் வீட்டு பிரச்சனைகள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மாமியார் வீட்டு வழியில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. 2ஆவதாக பார்த்தோம்னா சொந்த வீடு சொத்து பிரச்சனை. சொந்த வீடு கட்டி அல்லது சொந்த வீட்டை வாங்கி அதனால் ஏற்பட்ட பிரச்சனை, அல்லது ஒரு நிலத்தினை விற்க முடியாமல் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் பிரச்சனை, அதாவது வண்டி வாகனம் வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்துடுங்க. 3ஆவதாக வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனை, அதாவது வெளிநாட்டு யோகம் அமைவதில் ஒரு தடை, அல்லது வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறதுல பிரச்சனைகள், அல்லது ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, அல்லது வீடு மாற்றம், அடிக்கடி வாடகை வீட்டினை மாற்றுறது, இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக மாறுங்க, உங்களுக்கு தீர்ந்து போகும். மேலும் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீங்க. குடும்ப ரீதியாக நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க. ஆறுதல் சொல்ல உறவுகள் தேடி வரும். நிலயோகத்தை பெறுவீங்கங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேலையில் நிம்மதி சந்தோஷங்கிறது உண்டு. வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும். பொறாமைகள் குறையும் மறையும். அரசு வகையில் நன்மைகள் நடக்குங்க. உங்களுக்கு உரிய கௌரவம், பேர், புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி வாய்ப்புகளும் பட்டங்களும் வீடு தேடி வருங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நடக்குங்க. கெட்ட நேரம் இல்லாத போது உங்களுடைய நல்ல காரியத்தை நீங்கள் நடத்தி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இதனால தான் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். உங்களுடைய ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்காரு. அதனால் பயணங்களும் அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். பண ஆதாயம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. இந்த சனி பகவான் மற்றும் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே மறையுங்க, குறையும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.